வணக்கம், நான் உங்கள் இன்பா SRF எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதனால ஏன் இப்போ வீடியோ போடல அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொல்கிற நிலமையில நான் இல்லை. இப்போ நடந்ததை வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இது இல்லை போட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்னால தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே போடுறேன். ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போ ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுங்க. ஸோ மறந்துட்டேங்க நான் அப்படியே ஒரு செகண்டில் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லாருமே சேஃபாக இருங்க. ஏன் இந்த விஷயம் இது மாதிரி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு சொல்கிறேன். அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வாங்க. கேஷ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:42 ஆகுது. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லான்னு வந்தோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவம் ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷம் நான் சொல்லுவார். டைம் வந்து அந்த சம்பவம் நடக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:20 7:30 அந்த மாதிரி இருக்குங்க. சந்தோஷம் நான் சொல்லலாம். நாங்கள் வீடு விட்டு வெளியே வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்லான்னு வந்தோம். வீட்டுக்கு வர சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் சரி ஓகே ரெஸ்ட் ரூம் நேராடி சரி ரெஸ்ட் ரூம். ஆனால் வெளியே போகிறது தப்பு தான். வெளியே போவாதீங்க. அப்படியே வெளியே அவசரமாக வந்தாலும் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு வந்துருங்க கைஸ். இப்போ நான் பார்த்த அனுபவம் இதே அது கைண்ட் பண்ணிக்கோங்க. சொன்னோம்னாக்கா அங்கேருந்து ஒரு சந்துக்குள்ளே போனோம் கைஸ். நாங்கள் இந்த சந்துக்குள்ளே தான் போனோம். சாப்பிட்டு வந்து இந்த இடத்த காட்டுறோம் உங்களுக்கு. இந்த சந்துக்குள்ளே போகிறோம். இந்த இடத்துல தாங்க இந்த சம்பவம் நடந்தது. பயந்துட்டேங்க உண்மையிலே. ஆனால் யாராக இருந்தாலும் அது மாதிரி கேட்பாங்க தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு சரி கேட்கலாம் என்ன தான் நடக்குது பார்த்துடலாமே அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பித்தேன். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து வர வழி தான். ஃபஸ்ட்டு இப்படிக்கா போனோம். சரி ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கா போனோம். சரி வீடெலாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே இப்படி நடந்து ரோடு வழியாக போயிட்டு அந்த பக்கத்து ஏரியாவாக போயிட்டு அப்படி போகலாம் அப்படி ரெஸ்ட் ரூம் போகலான்னு நான் சொல்லும் போது தான் அந்த சம்பவம் நடந்ததுங்க. சந்துக்குள்ளே போகும்போது ஆட்டோவில் வந்தாங்க 2 பேர் வந்தாங்க. அது நீயே சொல்லிடலாமே. சரி சொல்லு. ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்தாங்க கைஸ். ஆட்டோவில் வந்து 2 பேர் வந்துச்சு. அதில் குடும்பம் ஒருத்தர் வந்து நேராக வந்து என் சட்டை பிடிச்சிட்டாரு. என்னடா இந்த சட்டை பிடிச்சிட்டாருன்றே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க சட்டை பிடிச்சிட்டாரு. சட்டை பிடிச்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அவர் கையில் ஃபோன் வச்சுருந்தாரா. அவர் வந்து கையில் வச்சுருந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சுங்க. ஏன்னா திடீர்னு அந்த மாதிரி ஆட்டோவில் யாருன்னா வந்து நின்றுட்டு டக்குன்னு வந்து ஒருத்தர் சட்டை பிடிச்சிட்டானா ஃபோனுக்கு இன்னும் திருட்டு ஓட்டுவானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம் ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லுவார் இருப்பாங்க சந்தோஷம். பதட்டமானதுல நேரம் வந்து யார் எந்த ஏரியா என்ன இத்தனைக்கும் நம்ம வீட்டிலேருந்து பக்கத்து ஏரியா தான் வந்தோம். அதுக்கு இப்படி பிடிச்சி கேட்டாங்க. அது என்ன விஷயம்னாக்கா யாரோ நைட் நேரத்தில் வந்து குழந்தைங்களை தூக்கிட்டு போகிறாங்களாம். அதுவும் நம்ம ஏரியாலே. இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட் தான் நடந்துச்சாங்க. நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ குழந்தைங்க வந்து திருட்டு போகிறதுக்காக 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ரவுண்ட்ஸில் இருந்திருக்காங்க. அது யாரோ நோட் பண்ணியிருக்காங்க. அந்த உஷாராகிட்டு இருக்கானுங்க. அவங்க உஷாராகி அப்படியே ஓட்டிருக்கானுங்க. அன்னிலேருந்து வந்து நேற்று நைட்டு தான் நடந்தது இது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் போகலான்னு அப்படி போனோங்க. போகிறதுக்குள்ளே டக்குன்னு ஆட்டோ வந்து எங்களை மடிட்டாங்க. சந்தேகம் வந்துச்சு எங்கள் மேலே வர ஒன்றும் இல்லை. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா தம்பி யார் இருக்கீங்க எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டாங்க. அவரால் லைட்டாக கேட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாருனால எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. அவர் சட்டம் வந்து பிடிச்சி எனக்கு செம்ம கோவமாயிடுச்சிங்க. கோவமாயிட்டுன்னா சரி பரவாயில்ல பூட்டி சொல்லிட்டு கேட்கலாம் என்னதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக இருந்தேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு இந்த மாதிரி சொல்கிறாருங்க அவர். ஃபஸ்ட்டு உங்கள் வீடு எங்கே ஃபஸ்ட்டு உங்கள் வீடு எது அப்படின்னு காட்டு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதுக்கு இது மாதிரி சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என் கூட பார்த்தா யாரும் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக எங்கள் வீடை காமிச்சேங்க. நாளைக்கு தங்கச்சியோ நம்ம கூட பிறந்த யாருன்னா பொண்ணு சைடில் பொண்ணு இருந்தாங்களா நம்ம வீட்டில் யாருன்னா பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ டக்குன்னு யாருன்னு தெரியாமல் போய் வீடு காமிச்சிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தப்பாயிடும் இல்லைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சரி நாங்களும் போய் காமிச்சிட்டோம். எங்கள் தெரிஞ்சவங்க மேலே தான் கீழே தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு வந்து பேசி வச்சோம். அதுக்கப்புறமா தான் எங்களை நம்பினாங்க. அதுக்குள்ளேயே வந்து நிறைய சம்பவம் ஆயிடுச்சுங்க. ஃபோன் தூக்கிட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோலாம் வந்து யார் சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் நீங்கள் யார் ஃபஸ்ட்டு யார் தெரிஞ்சு நீங்கள் என் மேலே கை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி கேட்டேன். ஒரு ட்ரூலாக கேட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சின்ன நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீடு எங்கே ஃபஸ்ட் அப்படின்னு கேட்டார். வேறு ஒன்றும் கேட்கல. அதுக்கப்புறம் அந்த அவர் வந்து
ஷர்ட்டில் கை புஷோரு எடுக்கவே இல்லைங்க. நானும் எடுன்னு சொல்கிறேன், எடுக்கவே இல்லை. அப்புறம் சரி வாங்கினா வீடு காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடு கொண்டு போய் காமிச்சிட்டு அப்புறமா இதுதான் நான் அப்படி கம்ஃபர்ட் ஆகிட்டு என்ன கதைனா ஏது ஆச்சு என்ன ஆச்சு ஏன் இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் கேட்க போக அப்புறமா தாங்க இந்த கதைலாம் சொன்னார் அவர். அப்புறமா தாங்க இந்த கதைலாம் சொன்னார். அப்புறமா தான் எங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சுது, ஓஹோ இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்தது கூட அப்படியே உள்ள ஆயிடுச்சுங்க இந்த சம்பவத்தால். என்னங்க இப்போ சைலண்டாக இப்போ யாருமே இந்த மாதிரி கூப்பிட்டு நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி யாருன்னா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிடாதீங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேளுங்க. எனக்கு வேற வாயில் புண்ணுங்க, அதனால சரியாக பேச முடியல. ஸோ அதனால இவ்வளோ தான் நடந்தது, வேற எதுவும் நடக்கலை. இந்த இன்சிடென்ட் நடந்து என்றைக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. திடீர்னு இந்த மாதிரி இப்போ படப்படப்படான்னு வந்து இது மாதிரி நடந்துன்னு என்னடா இது அப்படின்னு ஆகிப்போச்சு எனக்கு. அதனால சொல்கிறேங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணும், ஐயோ இப்படின்னா வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சிங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயமும் அதில் வந்து கெயின் பண்ணேன். என்ன விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2-3 பேர் போனாங்கங்க. இந்த இன்சிடென்ட் நடக்குது. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு நான் 2 பேர் கூப்பிட்டேன். ஒரு பால் வண்டிக்காரன் ஒருத்தர் போனார், அதுக்கப்புறம் 2 பேர் பைக்கில் போனாங்க. ஹெல்ப்பு கூப்பிட்டு அவங்க வந்து நிற்காம போனாங்க. அது ஒரு மாதிரி மனசுக்கு இந்த மாதிரி தோணுச்சு, என்னடா இது நாட்டில் எப்படிலாம் இருக்காங்களா, ஒரு இடம் இன்சிடென்ட் நடக்குது இது மாதிரிலாம் நான் பார்த்துன்னே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போகிறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நான் ஒத்தையாள் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒத்தாளாக சமாளிச்சு என்ன கதை இதை கதைன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் என்னடா நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரச்சனை ஒரு 20 மினிட்ஸ் ஓடி இருக்கோம், 25 மினிட்ஸ் போயிருக்கோம். அப்புறமா பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. என்ன கதை இதை கதைன்னு சொல்லிட்டு கேட்டோம். இது மாதிரி குழந்தை காட்டுதல் அது மாதிரி சொல்லிட்டு 2 ரவுண்ட்ஸில் இருந்தாங்க, அதனால தான் கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் குஷ்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதனால தான் இவங்க இது மாதிரி பண்ணாங்க. வேறு ஒன்றும் இருக்காது, இவ்வளோதான் நடந்தது. அதே மாதிரி நீங்கள் யாருன்னா இது மாதிரி தனியாக யாரும் வெளியே போகாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்களாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருங்க. ஸோ இந்த மாதிரி யார் கூப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு காமிச்சிடாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என் கூட யாரும் பிறக்கலாத அந்த பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் வீடு காமிச்சேன், எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் வீடு காமிச்சேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாருன்னா உங்கள் வீட்டில் தங்கச்சியோ அக்காவோ ஸோ இந்த மாதிரி யாருன்னா லேடிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பட்சத்தில் யாருக்குமே காமிச்சிடாதீங்க. அவர் வந்து லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாருங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டவுட் வந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாமே, அவர் தெளிவாக இருந்ததுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சைலண்டாக விட்டேன். சரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்தனாகவே ஹேண்டில் பண்ணேங்க. இன்றைக்கும் நான் ஒத்தனாக தான் ஹேண்டில் பண்ணேன். ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, எனக்கு ஒரு ரூடாக ஒரு மாதிரி அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடனே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா பக்கத்தில் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் விட்ருக்காங்களாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயந்து போய் நாங்கள் இப்போ அங்கே போனதுனால அது நைட்டு ஆனதுனால போனோம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேலே சந்தேகப்பட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆச்சு. ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக போகாதீங்க, சேஃபாக இருங்க. தனியாக போனாலும் சேஃபாக உஷாராக போயிட்டு வாங்க. நாங்கள் ஏனத்தானமாக போயிட்டு நானும் சந்தோஷமாக தான் இருந்தோம். எனக்கு சொல்லவே இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதப்பாயிடுச்சுங்க எனக்கு அந்த இடம். அந்த ஒரு செகண்டுங்க இப்போது இப்போ நான் யாரும் பண்ணாத தப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே திடீர்னு கத்தி கையில் வச்சுருந்தா அது கூட சொல்லி காட்டுறாரு. கத்தி கையில் வச்சுருந்தா கண்டிப்பாக வேறு மாதிரி நடந்துட்டுருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்லி காட்டுறாரு எல்லாமே. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அது கேட்டு. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைரல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாக் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லாருக்குமே பரவி விடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சே ஆகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா இதனால் வீடியோ போடாமல் இது திடீர்னு போடுறேன்னா ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிட்டுருங்க. குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக வச்சுருக்கணும், சேஃபாக வச்சுக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். என்னாச்சு ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா மிச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர செப்டம்பர் 22 வந்து பார்த்திங்கன்னா நான் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பார்த்துக்கலாங்க. என் வாயில் வந்து
இந்த புண்ணு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சரியாக பேச முடியல. ஓகேங்க, வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.